கதை கேளம்மா கதை கேளு நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். தயவுசெய்து இந்த சேனலை பார்க்கும் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் காலி மனைகளை வாங்கி அவற்றில் வீடுகளை கட்டி விற்கும் தொழில் செய்து வந்தார். தன் தொழிலுக்கு உதவியாக ஒரு கொத்தனாரை வைத்திருந்தார். அந்த கொத்தனார் மிகவும் நேர்த்தியான அழகான வீடுகளை கட்டுவதில் மிகவும் திறமைசாலி. அவர் கட்டும் வீடுகள் உடனே நல்ல விலைக்கு விற்று போயின. பலரும் காத்திருந்து வீடுகளை வாங்கினார்கள். வியாபாரம் செழித்தது. செல்வந்தரும் கொத்தனாரை நல்ல சம்பளம் கொடுத்து சிறப்பாக கவனித்துக் கொண்டார். கொத்தனாருக்கு வயது நிரம்பவும் தான் ஓய்வு பெற்றால் நல்லது என்று நினைத்தார். செல்வந்தரிடம் அவர் யோசனையை சொன்னபோது அவருக்கும் அது சரி என்றே பட்டது. ஆனாலும் அவர் கொத்தனாரை பார்த்து, தம்பி, நீ எவ்வளவோ செய்து விட்டாய். உனக்கு வாழ்க்கையில் ஓய்வு தேவைதான். எனக்காக இறுதியாக ஒரு வீடு கட்டி கொடுத்து விட்டு போ என்று கேட்டுக்கொண்டார். கொத்தனாருக்கு செல்வந்தர் மேல் கோபமாக வந்தது. வேலை சொன்னது கொஞ்சமும் கொத்தனாருக்கு பிடிக்கவில்லை. ஓய்வு கேட்டால் வேலையை சொல்லுகின்றாரே என்று கோபப்பட்டார். ஆனாலும் பல நாளாக தன்னை பார்த்து கொண்ட மனிதரிடம் கொண்ட நன்றி விசுவாசத்தால் வேண்டா வெறுப்பாக அந்த கடைசி வீட்டையும் கட்டினார். வழக்கமாக இருக்கும் தரம் அதில் இல்லை. ஏதோ தானோவென்று வீட்டை கட்டி முடித்த அன்று செல்வந்தர் வந்தார். வீட்டின் சாவியை கொத்தனாரிடம் ஒப்படைத்து, அப்பா, இந்த வீட்டையே உனக்காகத்தான் கட்டினேன். உன் ஓய்வு காலத்திற்கு இது உதவும், வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். கொத்தனாருக்கு திடுக்கென்று இருந்தது. நமக்கு என்று தெரிந்திருந்தால் இன்னமும் கவனம் எடுத்து சிறப்பாக செய்திருக்கலாமே என்று வெகு நேரம் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் என்ன பயன்? நாமும் நமது இளம் வயதில் நம் யோசனை தெளிவுகளாலும் செய்கை தெளிவுகளாலும் எதிர்காலம் என்ற வீட்டை கட்டுகிறோம். அதில் தான் வாழப்போகின்றோம் என்று யோசித்து செய்பவர்கள் எப்போதுமே சிறப்பாக செயல்படுவார்கள்.